என்ன சொல்ற? என்ன விஷயம்? யார் போன்ல? ரவிக்கு ஷாக் கிடைச்சிருச்சாம். ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காராம். ஐசியூல இருக்காராம். சரி போட்டிட்டு வா. போட்டிட்டு வாங்குறல. எங்க போற? போட்டிட்டு வா, ரவியை பார்த்துட்டு வந்துடும். லீலா, கவலைப்படாத. நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க லீலா. நான் விசாரிச்ச வரைக்கும் நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை காப்பாத்துறது இருக்கட்டும். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்? அவர் எப்பவும் ஹீட்டர் போட்டு தான் குளிப்பாரு. ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு எனக்கு சந்தேகமா புரியல. என்னமா கேள்வி இது? இந்த நேரத்துல இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. தைரியமா நாம தான் சமாளிச்சு போகணும். என் வாழ்க்கையை நிம்மதி இல்லாத பழப்பாயிடுச்சு மாமா. நிம்மதி இல்லாத பழப்பாயிடுச்சு. யார் வாழ்க்கையில தான் நிம்மதி இருக்குமா? ஏமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. காக்கடிச்சப்போ இன்னும் ஒரு நிமிஷம் நீடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? குமாரியா தப்பையில மூடி அண்டை வெளிய பேசிட்டு. ஆகாது லீலா. லீலா, லீலா, என்னாச்சு? என்னாச்சு? எல்லாம் என் தலைவிதி காரியம். லீலா, இல்ல இப்ப எப்படி இருக்காரு? பிரச்சனை எதுவும் இல்லையா? அண்ணே, டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, அவர் தான் சொல்லணும். எப்படி ஆச்சு? வீட்டுல குளிக்கிறதுக்கா ஹீட்டரை போட்டு கைய வச்சிருப்பா போல. ஷாக் அடிச்சிருச்சு. அழாதம்மா. ஆகாது லீலா. அழாதக்கா. அது சரியா போயிடும். லீலா, அந்த சனியை பிடிச்ச ஹீட்டர் போட்டு தான் குளிக்கணுமா? ஏன் அடுப்புல வெந்நீர் போட்டு குளிக்க கூடாது? அவர் எப்பவும் ஹீட்டர் போட்டு தாங்க குளிப்பாரு. ஏன் லீலா, எப்பவுமே ஹீட்டர் போட்டு குளிக்கிற மனுஷன் அன்னைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கணும்? ஏன் லீலா ரவி இப்படி இருக்காரு? எனக்கு எப்படிக்கா தெரியும்? நான் வேலைக்கு போற எரிச்சல்ல இருந்திருப்பாரு. அதே நேரத்துல போய் ஹீட்டர் போட்டு பாரு, ஷாக் அடிச்சு இப்படி படுத்துட்டு இருக்காருக்கா. ஏன் லீலா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா சொல்ற? இல்ல அவருக்கு யதார்த்தமா தான் ஷாக் அடிச்சதா, இல்ல நீ வேலைக்கு போறதுனால அவர் வேணும்னு போய் கரண்ட் கை வச்சாரா? தானோ என்ன பேசுற நீ? இல்ல சரோ, அவர் அந்த மாதிரி மனுஷன். டாக்டர் எப்படி இருக்காரு? நீங்க யாரு? நான் அவரோட சகல தான். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. நாளைக்கே ஐசியூல இருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஒரு 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் வாங்க. ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா இதெல்லாம்? ஐயோப்பா, எனக்கு பயமா இருக்கு. லீலா, ஒண்ணு ஆகாது. என்னக்கா பேசுறீங்க? சொல்லிட்டாங்கல்ல ஒண்ணு இல்லன்னு. இல்லக்கா. ஐயோ அக்கா, அம்மா. அழாதம்மா. அக்கா, அக்கா, இல்லக்கா. என்ன சொல்றாங்க மாமா? மாப்பிள்ள என்ன இல்ல இல்ல அது ஐசியூல இருந்து வார்டுக்கு மாத்துறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுதானே மாமா டாக்டர் எங்கே சொன்னாரு? இல்ல அது போக எவ்வளவு செலவாகும் அதெல்லாம் டீடைலா கேட்டுட்டு இருந்தோம். நீங்க போய் சொல்லுங்க. நீங்க போய் சொல்லுங்க. இல்லக்கா, இவங்க போய் சொல்லுங்க. ஏதோ சொல்லிருக்காரு. டாக்டர் வேற ஏதோ சொல்லிருக்காரு மாமா. மாமா சொல்லுங்க மாமா. டாக்டர் வேற ஏதோ சொல்லிருக்காருக்கா. ஏதோ கெட்ட செய்தி சொல்லிருக்காரு. அப்பா, அப்பா இவங்க மறைக்கிறாங்கப்பா. டாக்டர் ஏதோ சொல்லிருக்காரு. வேற ஏதோ சொல்லிருக்காரு. அக்கா வேற ஏதோ சொல்லிருக்காரு. சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயோ என்ன மறைக்கிறாங்க டாக்டர். வாமா. நிர்மலா, செல்வம், நான் கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கும்போது பூ வந்து விழுந்துச்சு பாரு. நல்ல சகுனம். அப்படியாம்மா? ஆமாம்மா, அதுவும் உனக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டேன். என் நிர்மலாவுக்கு
எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. கண்ணு திறந்து பார்த்தா பூ விழுந்துச்சுமா. இதே மாதிரிதான் முன்னாடி ஒரு தடவை நாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அப்ப நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தப்ப இதே மாதிரி பூ விழுந்துச்சு. அப்புறம்தான் சிவசாமி கடையில நம்ம மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை. அதே மாதிரி ஓ வாழ்க்கையில ஒரு நல்ல வழி பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நானே சொல்லுறதுமா, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. சரி, ஏதோ நீங்க 2 பேரும் இங்க வந்து தனியா கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நேற்று நம்ம வந்ததுலேருந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, நீ ஊட்டி விட்டலம்மா எனக்கு. அது என்னமோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இழந்த ஒரு விஷயம் மறுபடியும் தேடி கிடைச்ச மாதிரி ஒரு அது உண்மையிலே எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாப்பா, அதுவும் என் புள்ள செல்வம் இப்படி அத்தி பூத்தா மாதிரி அன்பாவும் ஆதரவாவும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன் நிர்மலா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா என் மனசு சங்கடமாவே தான் இருக்கும். நினைச்ச போது நமக்குள்ள பேசிக்கிற மாதிரி இருக்கணும். நான் ஒண்ணு பண்றேனே, ஒரு செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போறேன். எப்போ வேணாலும் பேசிக்கலாம்ல. ஆ? இல்லண்ணே, வேண்டாம். இந்த மாதிரி வசதி எல்லாம் நான் பழகிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம என் சம்பளத்துக்குலாம் அது கட்டுப்படி ஆகாதுண்ணே. என்ன நிர்மலா, அப்செட் ஆகாதுண்ணே. பகல் நேரம் முழுக்க நான் சென்டர்ல தான் இருப்பேன். சென்டரோட நம்பர் நான் உனக்கு தரேன், நீ என்ன அங்க காண்டாக்ட் பண்ணி பேசு. அது மட்டும் இல்லாம வீட்டு பக்கத்துல யார்கிட்ட நம்பர் கேட்டு அந்த நம்பரையும் வாங்கி தரேன். எங்க கிட்ட நீ பேசலாம். நான் உங்ககிட்ட பேசணும்னா நம்ம கடை நம்பருக்கோ இல்ல வீட்டு நம்பருக்கோ இல்ல மொபைல் நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணி பேசுறேன். சரி மா, போன் ஒண்ணு ஞாபகம் வருது. என்னப்பா? அந்த சிமெண்ட் கம்பெனி மேட்டர் என்னாச்சுன்னு விசாரிக்கணுமா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி. ஏதாவது எஸ்டிடி பூத்ல போய் பண்ணுவோமா? வா ஆமா, போய் பேசலாம். உன் செல்லு எங்க? ஐயோ அதையே கேட்கறேன். நான் அவசரத்துல கிளம்புனா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ஏதாவது ஒரு பூத்ல போய் பேசிடுவோம். ஆ. வா. வா. மாமா என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, மாமா சொல்லுங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, என்ன நம்பு. அவருக்கு ஒண்ணாகலையே. அழாத லீலா, அத மாமா சொல்றதுல ஒண்ணு இல்லைன்னு. இல்ல மாமா, டாக்டர் உங்களை தனியா வேற கூட்டிட்டு போய் சொன்னாரு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, செலவு பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நானும் சரவும் இங்கதான் தங்க போறோம். நீ எதுக்கு கவலைப்படுற, தைரியமா இரு. ஒண்ணு ஆகாது, கொஞ்சம் வாங்க, பயப்படாத. மாமா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. இல்லம்மா, நான் சொல்றத நம்பு. அதான் மாமா சொல்லிட்டாருல, தைரியமா இரு. தைரியமா இரு லீலா. என்னங்க, நைட் இங்கேயே தங்க போறோமா? ஆமா, எப்படியும் வீட்டுல யாரும் இல்ல, நம்ம இங்கே இருந்துருவோம். மத்தவங்கள போக சொல்லிடுவோம். சரிங்க. ஹலோ அண்ணே, செல்வம் பேசுறேனே. சொல்லுடா. என்னண்ணே ஆச்சு இந்த கம்பெனி கான்ட்ராக்ட்? போய் பாத்தீங்களா? நமக்கே ஓகே ஆயிடுச்சுடா. ஓகே ஆயிடுச்சா? கான்ட்ராக்ட் நமக்கு தானே? அது சூழ்நிலை சரியில்லை, நேரில் வாயேன் சொல்றேன். என்னண்ணே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க? சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. நிர்மலா எப்படி இருக்கா? ரொம்ப வருத்தப்படுறாளா? இல்லவே இல்ல, நிர்மலா ரொம்ப திடமா தெளிவா ரொம்ப நிதானமா இருக்கானே. நாமளே நிர்மலாவை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்க வேண்டிய அளவுக்கு அவ்வளவு பக்குவமா இருக்கானே. அண்ணே, இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆனா இங்க வந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்குண்ணே. என்னடா? நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சாதிச்சாலும் அம்மாவோடையும் நிர்மலாவோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியலண்ணே. இந்த கான்ட்ராக்ட் மூலமா நம்ம லட்சக்கணக்கா பணத்தை சேர்க்கலாம்ண்ணே. அம்மாவும் நிர்மலாவும் மாசம் 2500 ரூபாயை கையில வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு பாவண்ணே தினமும் நிர்மலா ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து மாசம் மாசம் சம்பளத்தை கை நீட்டி கஷ்டமா இருக்குண்ணே. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. ஆனா நீங்களும் நானும் அதை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி சூழ்நிலை இல்லைண்ணே. அம்மா கிட்ட கொடுறா. மாணிக்கம், அம்மா,
இத பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ உன் தொழில பாருப்பா. சரிம்மா. இத பாருப்பா, ஜாதக அமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்தா சில சமயம் இப்படிதான் பண்ணும். நீ அதெல்லாம் கவலைப்படாம நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? இந்த குடு. ஹலோ அண்ணே. நிர்மலா. அண்ணே, என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ தைரியமா அங்க இரு. நான் இங்க நல்லா தானே இருக்கேன். நிர்மலா. ஒரு நிமிஷம் இரு, செல்வனை கிட்ட கொடுக்குறேன். அண்ணே, இங்க வீடெல்லாம் பார்த்து நல்லபடி செட்டில் பண்ணிட்டேனே. அவங்களுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறான். சரிண்ணே, வச்சிருவானே. என்னங்க, செல்வம் ஃபோன் பண்ணாரா? அத்தையும் நிர்மலாவும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. கிளம்பு போலாம். என்னங்க, நம்ம இங்கே தங்கலான்னு சொன்னீங்க. எல்லாரும் இருக்காங்கல்ல, கிளம்பு. சரோ, மாப்பிள்ளை கண்டல், நீ போ. அப்போ நான் பாத்துக்க, நீ போ. வரலீல, சரி தைரியமா இரு. போ போ, கிளம்பு. ₹1,00,000 ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னிய. நம்ம சிகரெட் செலவுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? என்னடா கிண்டலா? ஆமா, ₹1,00,000 எனக்கு கிண்டலான அமௌண்ட் தான். அது சரி, என்னாச்சு அந்த மேட்ரு? ஏற்பாடாயிரும். எப்படா? கேட்டா நிச்சயம் மாட்டேன்னு மறுக்க முடியாத ஒரு பைனான்சியர் கிட்ட பணம் கேட்டிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். சரி, எதுக்கு அந்த ₹1,00,000? சாரி, அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்? அதை தெரிஞ்சுக்க வேண்டியவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான். அவங்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னடா அப்படி பாக்குற? இல்ல, நல்லா அம்சமா திருப்தியான சாப்பாடா வாங்கி கொடுத்துருக்க. அதை சாப்பிட்டு உன்னை திட்ட வேணாமேன்னு பாக்குறேன். ஏன்டா இப்படி நட்டு கண்ட மாதிரி பேசுற? டே, நான் சொன்ன அந்த நபர் யார் தெரியுமா? சொல்லு. ரொம்ப சீக்ரெட்டான விஷயம்டா. யாருன்னு சொல்லட்டுமா? நீ சொல்ற அந்த நபர் யாருன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லிருவியா? நீ வாங்கி கொடுத்துருக்க சாப்பாடு மேல சத்தியமா சொல்றேன்டா. பவானி தானே? எப்படிடா இவ்வளவு கரெக்டா சொல்ற? எப்படிடா? இது பெரிய ரகசியம் பாரு. ரோட்ல போயிட்டு இருக்க கூட்டு வச்சு கேட்டா கூட சொல்லுவான் பவானி தான். ஏன்னா இப்போ உனக்கு சகலமும் அவதானே. கரெக்டா? சகலமும் எனக்கு அவதான். இப்ப நீ சொல்ற மாதிரி என் வீடு, அவ வீடு, எல்லாருமே இதை உணரணும். எனக்கு பவானி தான் முக்கியம்னு உணரணும். என்னங்க, என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல செல்வம் போன் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. செல்வம் என்ன சொன்னாரு? அம்மாக்கும் நிர்மலாக்கும் மனசுல எந்த வருத்தமும் இல்லையா, எந்த கோபமும் இல்லையா. செல்வத்துக்கும் அம்மா மேல நிர்மலா மேல ஒரு அக்கறையும் கனிவும் வந்திருக்கு. பாரு, உன் வாழ்க்கையில தொழில இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த சிமெண்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அம்மாவும் நிர்மலாவும் இல்லை. இந்த வீடு அம்மாவும் நிர்மலாவும் இருந்து புழங்கின வீடு இப்போ அவங்க இல்லாம ரொம்ப வெறும்னு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பா இருக்கு. வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ மாறி மாறி வருது. இப்ப பாரு, ரவி ஆஸ்பத்திரியில லீலாக்கு இந்த வேலை கிடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. அவ சம்பளம் அந்த குடும்பத்துக்கு உபயோகமாகும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ரவிக்கு டாக்டர் ஏதாவது சீரியஸ்ன்னு சொன்னாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்போ நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க?
லீலாவோட சம்பளம் உபயோகமா இருக்கும்னு. இல்ல எப்படியும் ரவி பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ல, அப்போ லீலாவோட சம்பளம் உபயோகமாகும்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. ஆமா அண்ணே. விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்தானே வர. ரவிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐசியூல தான் இருக்காரு. நீ என்ன கோபி நீ குழந்தைய இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தா இன்ஃபெக்ஷன் வந்துடாது? சரி போனதான் போனீங்க, நேரங்காலத்தோட வந்துடக்கூடாது. வெளிய பனி வேற, பச்சை குழந்தை, அது உடம்பு தாங்குமா? இல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளதானே இருந்தோம். இங்க பாரு கோபி, அனுபவப்பட்டவ, நான் சொல்றத கேளு. இப்படி பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கண்ட இடத்துக்கு சுத்துறது நல்லது இல்லப்பா. இது பாருங்க, அனாவசியமா சுத்துறவங்கிற பேச்செல்லாம் வேண்டாம். நாங்க என்ன பீச் பார்க்க நான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இதோட பேச்சை நிறுத்திக்கோங்க. ஏன் விஜய் இப்படி கோவப்படுற? அண்ணி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? குழந்தைய உனக்கு வேலை இருக்கும்போது எங்கள்கிட்ட விட்டுட்டு போனா நாங்க பாத்துக்க மாட்டோமா? பனியில தூக்கிட்டு போய் பனியில நனைஞ்சு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா அதுக்குதான் சொல்றோம். ஏன் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்களாம் ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்ன விஜய் இப்படி பேசுற? குழந்தை மேல எங்களுக்கு அக்கறை இருக்குமா? இந்த பாரு விஜி, மத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியோ, ஆனா குழந்தை விஷயத்துல எல்லாருமே உண்மையா நண்போடு தான் இருக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? யார் எப்படின்னு எனக்கு தெரியும். யார் உண்மையான அக்கறையில இருக்கா, யார் போலியா வேஷம் போடுறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்க, ஏன் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க சும்மா இதுல தலையிடாதீங்க. இதோட வாயை முடிக்கிட்டு பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னாச்சு விஜய்? ஏன் வர வர இப்படி பேசுற? என்ன அங்க பேசினதுக்கு இங்க பஞ்சாயத்தா? தனனி வீட்டுல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்த கோபத்துல இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நியாயமா பார்த்தா நீ அங்கேதான் இருக்கணும். ஆனா வீம்பா நீ இங்கதான் வரணும் நான் கூட்டிட்டு வந்தது காரணம் நீ. நான் உங்க வீட்டாளர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறனோ அதே அளவு மதிப்பை நீ எங்க வீட்டாளர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? குமாரன் பண்ணது தப்புதான். நீ சொன்ன மாதிரி ஃப்ராடுத்தனம் தான். அது நீ என்கிட்ட தனியா சொல்லி இருந்திருக்கணும். அத்தனை பேருக்கு முன்னாடி, அதுவும் குமாரனையும் வச்சுக்கிட்டு அவர் மூஞ்சிக்கு நேரைய அவரை பார்த்து ஃப்ராடுத்தனம் அயோக்கியத்தனம் சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கு? இது மட்டுமா விஜி? நீ தனனி வீட்டுல இருந்துக்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருங்க. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்னு நீ சொன்ன. அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்களா எங்க வீட்டாளுங்க? நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டு வந்திருந்தேன் வச்சுக்கேன், செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதை நான் செஞ்சுட்டு வந்தது அர்த்தம். தப்பு விஜய். இதே விஷயத்த அவங்க கூட போட்டி போடாம, ஏங்க நான் தனனி வீட்டுல இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா, உன் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசியிருந்திருப்பேனா? 3 மாசம் இல்ல 6 மாசம் வேணாலும் இருந்துட்டு வான்னு தானே சொல்லியிருப்பேன். வர ஓவரா பேசுற விஜய். சும்மா இது வேற நை நைன்னு. சும்மா அழாம இரு. விஜய், என் மேல உள்ள கோவத்துக்கு குழந்தைய திட்டுற? பின்ன ஆளாளுக்கு என் தலையை உருட்டுனா நீ வேற சும்மா இருக்க மாட்டே. எதுக்கு அழுதுட்டு இருக்க? விடு, நான் வச்சுக்கிறேன். வாடா 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 வாடா. என்னடா என்ன 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 டேய் 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 டேய், இங்க பாரு இங்க பாரு, அப்பா பாரு அப்பா பாரு. என்னடா அம்மா திட்டினாங்களா? அம்மா கோவமா இருக்காங்களா? ஆமாண்டா, அவங்களுக்கு இப்பெல்லாம் வர வர கோவம் ரொம்ப ஜாஸ்தியா வருது. வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வருது. என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? அடிச்சிடலாமா அடிச்சிடுவோமா? அடி அடி அடி. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க வளப்பு. இப்பவே அவன் மனசுல ஏதாவது எண்ணத்தை உண்டாக்கிடாதீங்க. ஏன் விஜி, குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீட்டு சொல்ற ஒரு சாதாரண வார்த்தையை தான் நான் சொன்னேன். அதே எவ்வளவு பெருசுப்படுத்துற?
வர உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப நீ மாறிட்ட விஜய். இப்ப பேசுறத நிறுத்திட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரு மாறிட்டாங்கிறது நல்லா தெரியும். நான் மாறலங்க, நீங்க தான் மாறிட்டீங்க. தெரியுங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏன் மாறிட்டீங்கன்னு. சும்மாவா சொன்னாங்க ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. ச்சே.